Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி இறுதி தூதரின் இறுதி பேருரை என்கின்ற பகுதியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் அந்த அரஃபா பெருவரையில் ஆற்றிய அந்த உரை தொகுப்பிலிருந்து சிறிது சிறிதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அதே போல துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் முதல் 10 நாட்களில் இருக்கிறோம். இந்த நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்து அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. மற்ற நாட்களில் நாம் தொழுகின்ற தொழுகை, நோன்பு, நாம் வைக்கின்ற தான தர்மங்கள், மற்ற எல்லா நாட்களிலும் செய்யக்கூடிய இபாதத்தை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானது எது என்றால் இந்த துல்ஹஜ்ஜில் 1 to 10 நாட்கள் செய்கின்ற இபாதத்து அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதர் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த நாட்களில் அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்தில் விதாவில் அரஃபா உரையில் பல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அதில் இறுதியாக சில விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். தன்னுடைய சமூகத்தை நோக்கி சொன்னார்கள், லா துஷ்ரிக்கு பில்லாஹி ஷையா, அல்லாஹுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது என்று தன்னுடைய சமூகத்தை நோக்கி சொன்னார்கள். வலா தக்துலு நப்சல்லத்தி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். ஒலா துஸ்ரிகு, நீங்கள் திருடக்கூடாது. ஒலா தஸ்னு, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சமூகத்துக்கு அறிவுரை கூறினார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஷைத்தானுடைய விஷயத்தை எச்சரித்தார்கள். ஜாமி திருமதி 2085 செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் ஊரில் இந்த மக்காவில் ஷைத்தான் வணங்கப்படுவான் என்பதில் அவன் நிராசை அடைந்து விட்டான். இருப்பினும் நீங்கள் அலட்சியமாக கருதக்கூடிய சிறு வணக்க வழிபாடுகள் கைவிடுவதன் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாட்டு முறை உருவாகும், அதன் மூலம் அவன் திருப்தி அடைவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். நாம் எந்த இபாதத்தை, சிறு வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளை அலட்சியமாக கைவிடுகிறோமோ அதன் மூலம் அவன் திருப்தி அடைவான், அதன் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாடு உருவாகும். எனவே நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய சிறு வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல இறுதி காலத்தில் தோன்றுகின்ற தஜ்ஜாலை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரி 4402 செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாண்பு உயர்மிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்துவிட்டு மசீஹ் தஜ்ஜாலை பற்றி நீண்ட நேரம் உரையாற்றினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் அவனை குறித்து தன்னுடைய சமூகத்துக்கு எச்சரித்தார்கள். நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு அவனை குறித்து எச்சரித்தார்கள். அதற்கு பிறகு வந்த நபிமார்களும் அவனை குறித்து அந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்கள். இறுதி காலத்தில் நம்முடைய சமூகத்தில் இறுதியாக உங்களிடையே அவன் தோன்றுவான் என்று அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், உங்கள் இறைவனான அல்லாஹை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, அல்லாஹை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் இறைவன் ஒற்றைக்கண் உடையவன் அல்ல, தஜ்ஜாலோ வலதுகண் குருடானவன், அவனுடைய கண் திராட்சை போன்று துருத்தி கொண்டிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவனுடைய அடையாளத்தை, அங்க அடையாளத்தை எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி குறிப்பிடும் போது, உங்களுடைய இறைவனான அல்லாஹை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும், ஆனால் தஜ்ஜால் என்பவன் அவனுடைய வலது கண் குருடானவன், அவனுடைய கண் திராட்சை பழம் போல துருத்தி கொண்டிருக்கும் என்று அவனுடைய அடையாளத்தை எடுத்து இறைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உயிர் தியாகியை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற போர்க்களத்தில் உயிர் தியாகி. அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் யார் தன்னுடைய உள்ளத்துடன் போராடுகிறாரோ அவரும் உயிர் தியாகி என்று அல்லாஹுடைய தூதர் உயர்வாக கூறினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தில் கட்டுப்படுவதில் தன்னுடைய உள்ளத்தோடு போராடக்கூடியவனையும் அல்லாஹுடைய தூதர் உயிர் தியாகி என்று புகழ்ந்தார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் இறைவனான அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள், உங்களுடைய 5 வேள தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பொருட்களில் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், உங்களில் அதிகாரம் உடையோருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உங்களுடைய இறைவனின் சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அறிவுரை கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதருடைய இறுதி பேருரை, அந்த ஹஜ்ஜத்து விதாவுடைய இறுதியான பேருரையில் அரஃபா பெருவழியில் இத்தகைய செய்தியெல்லாம் இந்த சமூகத்துக்கு கூறினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி நல்லறம் செய்யக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.